ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பயிற்சி 6 நாளில் 6வது கணக்கு பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 6வது கணக்கு. இப்போ இதுக்கு வந்து டயக்ராம் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஏ, பி மற்றும் சி என்ற 3 கிராமவாசிகள் ஒரு பள்ளத்தாக்கில் ஒருவருக்கொருவர் பார்க்குமாறு உள்ளன. ஓகேவா? பாருங்க, ஏ, பி, சிங்கிற 3 பேர் இருக்காங்க. ஒரு பள்ளத்தாக்கில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஏக்கும் பிக்கும் இடைப்பட்ட கிடைமட்ட தொலைவு 8 கிலோமீட்டர் மற்றும் பிக்கும் சிக்கும் இடைப்பட்ட கிடைமட்ட தொலைவு 12 கிலோமீட்டர். ஏயிலிருந்து பிக்கு உள்ள இறக்க கோணம் 20 டிகிரி மற்றும் பியிலிருந்து சிக்கு உள்ள ஏற்ற கோணம் 30 டிகிரி எனில் பின்வருவனவற்றை காண்கன்னு கேட்டிருக்காங்க. எத்தனை ஒரு 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஏக்கும் பிக்கும் இடையே உள்ள செங்குத்து உயரம். செங்குத்து உயரம்னா ஒன்றும் இல்லை, இது செங்குத்து உயரம். ஏக்கும் பிக்கும் இடையே உள்ள செங்குத்து உயரம்னா இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அடுத்து பிக்கும் சிக்கும் இடையே உள்ள செங்குத்து உயரம்னா இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் டயக்ராம் இதே தான். இதையே கொஞ்சம் முக்கோணம் வர மாதிரி நான் போடலாம் பாருங்கள். அவங்க கொடுத்துருக்கிற டயக்ராமை நான் அப்படியே ஒரு முக்கோணங்கள் வர்ற மாதிரி மட்டும் சேர்த்து போட போகிறேன். இங்கே ஏ, இங்கே சி, இங்கே பியிலிருந்து இதுக்கான ஏற்ற கோணம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30 டிகிரி கொடுத்துருக்காங்களா? அப்போ இது ஒரு செங்கோண முக்கோணம். அடுத்து இதோட இறக்க கோணம், இங்கிருந்து ஏக்கு இறக்க கோணம் எவ்வளோ? இது வந்து இணை லைன் கொடுத்து 20 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்போ ஒன்றுவிட்ட கோணங்கள் சமம், அதாவது இசட் வடிவத்தில் இருக்கும். இங்கே 20 டிகிரி அப்படின்னா இங்கேயும் 20 டிகிரி தான் எடுத்துகிட்டு இங்கே ஒரு செங்கோண முக்கோணம் வருதா, இதை எடுத்துக்கிறோம். இப்போ நான் என்ன சொன்னேன், இந்த டிஸ்டன்ஸும் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அவ்வளோதான் ஆன்சர் வந்துடும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? கீழே அதோட இது கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 8 கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க. இங்கிருந்து இது வரைக்கும் 12 கிலோமீட்டர். ஓகேவா? இது பி. இப்போ இந்த 2 புள்ளிக்கு நான் பேர் கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து டி, இங்கே வந்து ஈன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இவ்வளோதான் டயக்ராம். இப்போ வந்து நம்ம எடுத்து எழுதலாமா? என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதையெல்லாம் எடுத்து எழுதலாம் பாருங்கள். பிக்கும் ஏக்கும் இடைப்பட்ட தொலைவு ஏக்கும் இடைப்பட்ட தொலைவு இதோட தொலைவு நம்ம இங்கே தான் புள்ளி குறிச்சிருக்கோம்ல. அப்போ பிடி என்க. இதுக்கு இடைப்பட்ட கிடைமட்ட தொலைவு பிக்கும் ஏ. ஃபஸ்ட்டு பிக்கும் ஏக்கும் இடைப்பட்ட கிடைமட்ட தொலைவு என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே நான் டிங்கிற ஒரு புள்ளி எடுத்திருக்கேன். அப்போ பிடி அப்படின்னு எடுத்துட்டேன். எவ்வளோ? பிடி ஈக்குவல் டு 8 கிலோமீட்டர். ஓகேவா? அடுத்து பிக்கும் சிக்கும் இடைப்பட்ட கிடைமட்ட தொலைவு. பிக்கும் சிக்கும் இடைப்பட்ட கிடைமட்ட தொலைவு என்னென்னு எடுத்துக்கிட்டோம்? நம்ம ஒரு புள்ளி எடுத்திருக்கோம். தொலைவு இ. ஓகேவா? அப்போ பிஇ என்க. பிஇ ஈக்குவல் டு 12 கிலோமீட்டர்னு இதுவும் அவங்களே கொடுத்துக்கிட்டாங்க. ஓகே. அடுத்து கோணம் கொடுத்துருக்காங்களா? இறக்க கோணம். ஸோ இந்த லைனுக்கு நான் பேர் வந்து நான் இங்கே எக்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். இது ஒரு இணை லைன், அதனால் இதுக்கு பேர் நான் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டேன். எக்ஸ்ஏபியும் ஏபிடியும் ஈக்குவல் தான். கோணம் எக்ஸ்ஏபி ஈக்குவல் டு 20 டிகிரி அப்படின்னா அதே தான் கோணம் ஏபிடிக்கும். அடுத்து இங்கே ஏற்ற கோணம் ஒன்று கொடுத்துருக்காங்க. சிபிஇ ஈக்குவல் டு 30 டிகிரி. கோணம் சிபிஇ ஈக்குவல் டு 30 டிகிரி. இங்கே எதுக்கு கோணம் வருதோ அதுதான் நடுவில் வரணும். இங்கே வந்து பிக்கு கோணம் இருக்குது, அதனால் இங்கே பி போட்டிருக்கு. இங்கே ஏக்கு கோணம், அதனால் ஏ தான் நடுவில் போட்டிருக்கு. அந்த மாதிரி தான் எழுதணும். அவ்வளோதான். இப்போ நம்ம கொடுத்துக்கிறத எழுதி முடிச்சிட்டோம். அடுத்து இந்த செங்கோண முக்கோணம் எடுத்து பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இந்த செங்கோண முக்கோணத்தை எடுத்துக்கலாம் பாருங்கள். இதில் செங்கோண முக்கோணத்தோட பேர் என்ன? ஏடிபி. இங்கே வந்து டிக்கு தான் செங்கோணம், அதனால் டி தான் நடுவில் வரணும். ஏடிபி செங்கோண முக்கோணம். ஏடிபியில் கோணம் 20 டிகிரி. எழுதலாமா? செங்கோண முக்கோணம் ஏடிபியில் கோணம் ஏபி டி ஈக்குவல் டு 20 டிகிரி கொடுத்துருக்காங்களா?
இப்போ இங்கே என்ன தீட்டா tan தீட்டா தான். tan தீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இப்போ tan தீட்டாக்கு பதிலாக 20 டிகிரி ஈக்குவல் டு இங்கே எதிர்பக்கம்ங்கிறது பாருங்கள், எதிர்பக்கம் ஏடி அடுத்துள்ள பக்கம் பிடி. ஏடி பை பிடி. இப்போ tan 20 டிகிரியோட வேல்யூ நம்மளுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. என்னென்னு கொடுத்துருக்காங்க, 0.3640 ஈக்குவல் டு இப்போ ஏடியோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பிடியோட தான் அவங்களே கொடுத்துருக்காங்க 8 கிலோமீட்டர்னு. அப்போ நம்மளுக்கு ஏடியை மட்டும் இங்கே வச்சிட்டோம் அப்படின்னா ஈக்குவல் டு இந்த 8 இங்கே போச்சுன்னா பெருக்கல்ல போகுமா, இப்போ 0.3640 பெருக்கல் 8ன்னு வருமா. இப்போ இந்த ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஏடி கிடச்சிரும். ஓகேவா. இப்போ பெருக்கிறத நான் சைடில் போடுற பாருங்க. இங்கே புள்ளியை விட்டுருங்க. நம்ம எப்பவும் பெருக்கும்போது புள்ளியை விட்டுருவோம். அப்போ விட்டுட்டு பெருக்கணும் அப்படின்னா 3640ன்னு எடுத்துக்கிறோம். பெருக்கல் 8 0 4 8 32 மீதி 3 6 7 8 8 48 48 3 51 மீதி 5 38 24 24 5 29. ஓகேவா. 29.12 வருதா. இப்போ புள்ளி பாருங்கள், இங்கே 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போது 1 2 3 4 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும்போது 2.9120. அப்போது ஏடியோட தொலைவு ஏடி ஈக்குவல் டு 2.9120 கிலோமீட்டர். ஓகேவா. மீட்டர் கிடையாது, கிலோமீட்டர். டயக்ராமில் பாருங்கள், ஏடி இந்த டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் ஏக்கும் பிக்கும் இடையே உள்ள செங்குத்து உயரம் என்ன கொண்டு வந்திருக்கோம், 2.9120 கிலோமீட்டர். ஓகேவா. இப்போ அடுத்தது முக்கோணம் எடுத்துக்க போகிறோம். என்ன முக்கோணம் பாருங்கள், செங்கோண முக்கோணம் பிஇசியில் கோணம் 30 டிகிரி எழுதலாமா. செங்கோண முக்கோணம் பிஇசியில் கோணம் சிபிஇ ஈக்குவல் டு 30 டிகிரி. இங்கே என்ன தீட்டா, அதே tan தீட்டா தான். tan தீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இங்கே tan தீட்டாக்கு பதிலாக 30 டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம்ங்கிறது இங்கே என்ன, சிஇ அடுத்துள்ள பக்கம் பிஇ. இதில் tan 30 டிகிரியோட டேபிள் வேல்யூ 1/√3 ஈக்குவல் டு சிஇ தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். பிஇயோட டிஸ்டன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க என்னது 12 கிலோமீட்டர்னு. இப்போ நம்மளுக்கு சிஇ தான் வேணும். சிஇவை இங்கே வச்சிட்டோம் அப்படின்னா இந்த 12 இங்கே போச்சுன்னா 12/√3 அப்படின்னு வருமா. இப்போ இதில் வந்து நம்மளுக்கு இங்கே √3 இருந்தால் வகுக்க முடியாது. அதை போகணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், √3னால மேலேயும் கீழேயும் பெருக்குவோம். அப்போது 12 × √3 டிவைடட் பை √3 × √3ன்னு வருமா. இப்போ 12√3 டிவைடட் பை √3 × √3ன்னு இருக்குது. அப்போ மேலே 12 × √3 அப்படியே இருக்கும், கீழே √3 × √3 3ன்னு ஆயிரும். இப்போ பாருங்கள் 12√3. அப்போ இந்த ரெண்டையும் பெருக்கணுமா. அப்போ √3க்கு பதிலாக என்னென்னு கொடுத்துருக்காங்க, 1.732 டிவைடட் பை 3. ஓகேவா. இப்போ இந்த ரெண்டையும் பெருக்கிறத நான் சைடில் போடுறேன் பாருங்கள். இங்கே போடுறேன். நம்ம எப்போவுமே பெருக்கும்போது புள்ளியை விட்டுருவோம். விட்டுட்டு போட்டோம் அப்படின்னா 1732 பெருக்கல் 12 பெருக்குனா 2 2 4 3 2 6 2 7 14 மிச்சம் 1 1 2 2 1 3. அடுத்து 1ஆல் பெருக்கும்போது இது அப்படியே தான் வரும். 2 3 7 1. இப்போ கூட்டணும் அப்படின்னா 4 6 2 8 4 3 7 இது 0 இங்கே 1 கொடுத்தோம் அப்படின்னா 20 இப்படி வருதா. இப்போ புள்ளி பாருங்கள், 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ இங்கே வச்சோம் அப்படின்னா 20.784ன்னு வருதா. இப்போது பாருங்கள் 20.784ன்னு வருது. இப்போ இதை என்ன பண்ணணும், 3ஆல் வகுக்கணும். இப்போ வகுத்து போட்டோம்னா தான் நம்மளுக்கு ஆன்சர். இப்போ வகுக்கிறது இந்த சைடில் போடுற பாருங்கள். வகுக்கும்போது புள்ளியோட தான் எடுக்கணும், அப்போ தான் ஆன்சர் கரெக்டாக வரும். 20.784. இப்போ இதை 3ஆம் வாய்ப்பாட்டில் வகுத்தோம் அப்படின்னா 6 3 18 மிச்சம் 2. அடுத்து புள்ளி இருக்கனால இங்கே புள்ளி இருக்கனால புள்ளி வச்சுட்டு தான் அடுத்த நம்பர் கீழே இறக்கணும் அப்படின்னா 7. ஓகேவா. இப்போ 27 எத்தனை தடவை 3 வரும், 9 3 27. அடுத்து 8 கீழே இறக்கணுமா, 8 இறக்கணும் அப்படின்னா 2 3 6 மிச்சம் 2. அடுத்து 4 கீழே இறக்குறோம், 8 3 24 0. ஓகேவா. இப்போ இதுக்கான ஆன்சர் 6.928. சிஇயோட தொலைவு, அதாவது பிக்கும் சிக்கும் இடையே உள்ள கிடைமட்ட தொலைவு, அதுதான் நான் சிஇயோட தொலைவு, அதாவது பிக்கும் சிக்கும் இடையே உள்ள செங்குத்து உயரம், அதுதான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். ஈக்குவல் டு என்னென்னு 6.928ன்னு. இப்போ நம்ம எப்போவுமே இங்கே வந்து 2 டிஜிட்டில் எடுக்கணும் அப்படின்னா 6.9, இங்கே 8ங்கிறது 5 விட அதிகமாக இருக்கிறனால இது கூட 1 சேர்த்திப்போம். அப்போ 93 கிலோ
மீட்டர் அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.